சாமி வாழ்க்கையை மாற்றும் 2ஆம் பாவம் ரகசியம் சொல்லுங்க. இதுல ரகசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த விஷயமே நம்ம சித்தர்கள் நம்ம ரகசியத்தெல்லாம் ஒளிச்செல்லாம் வைக்கல. பெரிய பெரிய எல்லாம் ஊழல் பண்ணிடுறான், எல்லாம் பண்ணிடுறான், அவன் எல்லாம் சொகுசா தான் இருக்கிறான். ஆனா நம்ம ஊர்லயும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உயிரியே மாற்றிக்கொள்ள தம்பி அந்த வாக்கு கொடுத்துட்டோம் செயல்படுத்த முடியாம போயிடுச்சு, வருத்தத்திலேயே போயிடுவாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை உண்டு. உங்களுக்கு இருக்கிற கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு வரதுக்கு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் அபசகுணமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, நல்ல வார்த்தையை பயன்படுத்துறதா இறைவனுடைய பேரை அப்பப்போ உச்சரிக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த இறைவன் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த இறைவனுடைய திருநாமத்தை அவ்வப்போது ஏதோ ஒரு சாண்டிங் மாதிரி பண்ணே வந்தீங்கன்னா அது பிரபஞ்சத்தோட லிங்க் ஆகி அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தெய்வத்துக்கு போய் ரீச் ஆகி திரும்ப அவருடைய பலன் வந்து முழுமையா கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் என் பிரபஞ்சம், நீங்க தான் என் பிரபஞ்சம், அந்த இடத்துல பண்ண சொல்லுது. அவரோட தனியா ஒண்ணு இயங்கல. பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள்ள ஒழிக்கணும், செயல்பாடு வரணும். நீங்களும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா வார்த்தைகளை கவனம் வேண்டும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக மென்மையான வார்த்தைகளை பேசுங்க. நெகட்டிவா பேச மாட்டேன், இதுக்கு மேல வேற என்ன செய்யணும் நான் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாமி எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயம் இருக்கு. சுகமே சொல்லுங்க சாமி. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சாமி வாழ்க்கையை மாற்றும் 2ஆம் பாவம் ரகசியம் இப்படியே கேளுங்க என்கிட்ட. ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படியே நான் கேட்டேன், சொல்லுங்க. இதுல ரகசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த விஷயமே நம்ம சித்தர்கள் நம்ம ரகசியத்தெல்லாம் ஒளிச்செல்லாம் வைக்கல. எல்லாருமே நல்லா இருக்கணும், பிரபஞ்சம் நல்லா இருக்கணும், அடுத்து வரக்கூடிய யுகமா ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குன்றதுக்காக நிறைய விஷயத்த நமக்காக இலவசமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. எந்த பொண்ணும் பொருள் சேர்க்கலாம் வைக்கல. நம்மளுக்கு நல்ல ஒரு அறிவு பொக்கிஷன்ற மாதிரி ஆன்மீக பொக்கிஷத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ ஜோதிடம் அதுல ஒரு முக்கியமான பங்களிப்பு. எதுவாக இருந்தாலும் நீங்க பிறந்துட்டீங்க ஜனனம் அப்படின்னு ஒரு உயிரினத்துக்கு வந்துச்சுன்னா அது கட்டம் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. நான் மனிதருக்கு மட்டுமே சொல்ல, எல்லாருக்குமே கட்டம் வேலை செய்யும். அதை தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அதுல 2ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி, வாக்கு, நல்ல விஷயம். இந்த கலியுகத்துல வாழ்றதுக்கு 2ஆம் பாவம் ரொம்ப முக்கியம் இந்த கலியுகத்துல. ஏன்னா அங்க பொருளாதாரம் அங்கதான் இருக்குது, தனம் காசு பணம் அங்கதான் இருக்குது. அப்ப நீங்க எந்த சுத்தி எப்படி போனாலும் உங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்தா மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும். அது இன்றைய காலகட்டத்துல நீங்க 1000 தான் பேரு புகழ் எல்லாம் வைத்திருந்தாலும் கூட இங்க பிரதானமான விஷயம் இருக்கு பொருளாதார விஷயம். ஆமா, காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தானே வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு நமக்கு இல்ல, அங்கேயும் என்ன காசு பணம் தான் வச்சிருக்காங்க. அதான் சொன்னேன்ல, பொருளாதாருக்கு அருளாளுக்கு அவ்வளவும் இல்லை, பொருளாதாருக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டான் அப்பே. அப்ப அந்த பொருள் சார்ந்த விஷயம் தனம் குடும்பம் வாக்கு. அப்ப தனம் குடும்பம் வாக்கு. இப்ப முக்கியமான விஷயம் நம்ம எதை எடுத்துக்க போறோம்னா வாக்கு சார்ந்து எடுக்க போறோம். சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அதிர்வலைகள். அப்போ நல்ல சிந்தனைகள் நல்ல வார்த்தைகளை பேசுறது முன்னோர்கள் சொன்ன காரணம் அந்த வார்த்தைக்கு எனர்ஜி உண்டு, பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி அதை செயல்படுத்தி கொண்டு வரக்கூடிய முக்கியமான பங்களிப்பு உண்டு. அப்பதான் என்ன சொல்றாங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க, நல்ல வாழ்த்திட்டு வாங்க அப்படின்ற வார்த்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வைப்ரேஷன். அது அதுக்குதான் சின்ன பிள்ளைங்களோட சொல்லுவாங்க, நீ எது பேசினாலும் மேல இருந்து ஒரு தேவதை அப்படியே ஆயிரம் சொல்லிடுவோம் பாத்துக்காம்பாங்க, நல்ல வார்த்தையா பேசுமா. இல்ல பிரபஞ்சத்துக்கு அதானே தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும், அப்படியே தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களுடைய விஷயம் ஆரம்பிக்கிறது நல்ல வார்த்தைகளை பேசணும். அப்போ நல்லா இருப்பா, சாப்பிட்டியாப்பா, வந்துச்சாப்பா அப்படின்னு. ஐயோ எனக்கு பணமே இல்லப்பா, சுத்தமா வரல, நானும் ட்ரை பண்ற முயற்சி அப்படின்ற அந்த நெகட்டிவ் வார்த்தையை சொல்ல என்னன்னா பிரபஞ்சத்தை எத்தனையோ இருக்கும். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை திருப்பி கொடுக்கும். ஒட்டு மொத்தமா சேர்த்து என்ன கொடுத்துரும் அதே தான் கொடுத்துருக்கும். நம்ம அதெல்லாம் ஒரு சில பேட்டியில சொல்லியிருப்போம், நீங்க பார்த்துருப்பீங்க. கோயிலுக்கு போய் அழுவாதீங்க, அழுதுப்பு கேட்காதுன்னு சொல்லுவோம். நிறைய பேர் அழுது புலம்புவாங்க. பிரபஞ்சம் என்ன சொல்லுவோம், அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவோம். ரிப்பீட். அப்போ வார்த்தையில கவனம் வேண்டும், மென்மையா இருங்க, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் நம்ம கலாச்சாரம் ரொம்ப சூப்பர். ஆமா சாமி, முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வீட்டுல ஒரு பொருள் வாங்கணும்னா ஒரு கோடு கொடுப்பாங்க. அரிசி நிறைய போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரிசி வாங்கணும்னு அர்த்தம். ஆமா, பருப்பு நிறைய போகுது அப்படின்னா பருப்பு வாங்கணும்னு அர்த்தம். காலியாச்சும் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்துல. நான் சொல்றது ஐயா, கடைகள்ல இப்பயும் இல்லை என்ற வார்த்தை வராது. நீங்க ஒரு பொருள் கட்டின்னு வச்சுங்களேன், அது தெக்கன்னு இல்லன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு மாற்றாக வேற ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லுவாங்க தவிர்த்து இல்ல சாயந்தரம் வாங்க அப்படிம்பாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க தெரியும், அவங்க வாயில இல்லைன்னு வராது. இன்னும் இந்த வார்த்தைகளுக்கு வலிமையான விஷயத்தை நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பாருங்க. முதல்ல குழந்தைக்கு பேர் வைக்கும்போது குலதெய்வ பேர் வைப்பாங்க, தெய்வத்தின் பேர் தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா தெய்வத்துடைய பேரையும் நம்ம குழந்தைகளுக்கு வைப்போம். எதுக்காக? ஒண்ணு இறைவனை நினைக்கின்ற ஒரு விஷயம். நல்ல வார்த்தைகள் வாயிலிருந்து வரும்போது முருகா அப்படி கூப்பிடும்போது எவ்வளவு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு வலிமை உண்டுன்றதால 2ஆம் பாவத்திலே வச்சான். குடும்பத்தோடு சேர்த்து வச்சா, அதை பிரிக்கல. அப்ப உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா உங்க வாக்கு நல்லா இருக்கணும். உங்க வாக்கு நல்லா இருந்தா அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், பொருளாதாரம் வந்துடும்.
அப்ப அந்த மூணுத்தையும் இணைச்சு 2ஆம் பாவத்துல சும்மா என்ன வைக்கல இறைவன். காலபுருஷத்தை முதல்ல அது சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல வைக்கிறாங்க காலபுருஷத்தைப்படி. அப்ப பணம் கண்டிப்பா வேணும். அப்ப அந்த பணம் வருவதற்கு நல்ல வார்த்தைகள், நல்ல சிந்தனைகள் கண்டிப்பாக வேண்டும். அப்ப உங்க 2ஆம் பாவத்தை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா நல்ல வைப்ரேஷன் தரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நெகட்டிவ் மேக்சிமம் பேசாதீங்க. ஒரு சில பேர் பேசி கேட்டுங்களா சாமி, சாமி பணம் இல்ல, எடுக்குமே சொல்ல பணம் இல்ல சாமி, இல்ல அதுக்கு தான் வந்திருக்கேன் சாமி, இல்ல பணமே சேர மாட்டேங்குது சாமி, இப்படின்னே வருவாங்க. பணம் வேணும் சாமின்னு கேட்கறவங்க ரொம்ப கம்மியா வருவாங்க. நீங்க அது போன்ற நபர்களுக்கு நான் பர்சனலா சொல்றது தவிர்த்துருங்க. அவங்ககிட்ட அதிகமா பேச தவிர்த்துருங்க. அப்படியே சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குப்பா நான் பேசி வந்தேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை ஜாலத்துக்குள்ள உங்க கர்மாவை போய் கொண்டு போய் சேர்க்காதீங்க. ஒரு சில ஆட்களை திருத்த முடியாது, அது அவ்வளவுதான் அது கேரக்டர். ஆனா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்னா மேக்சிமம் அந்த நெகட்டிவ் வார்த்தைகளை பயன்படுத்தாம தவிர்த்துட்டு அதை சிந்தனையை செயல்படுத்துங்க, தப்பு கிடையாது. இப்போ உண்மையிலே சரி இன்றைய விஷயத்த நம்ம என்ன செய்யலாம்னு எண்ணத்துல செயல்படுத்தலாம். நம்ம இனி இல்லாம போயிடுச்சு, காசு இன்னைக்கு வரலையே, இன்னைக்கு வருமா, இப்படிலாம் நீங்க பிரபஞ்சத்தை சமிக்கை அமைச்சுனே இருந்தீங்கன்னா அந்த சமிக்கை அங்க போய் சேர்ந்து அங்க ஸ்டாப் பண்ணி வச்சிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். வாக்குன்றது உங்க வாயில வந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு விஷயம், அவ்வளவு பவர்ஃபுல் உண்டு. இன்னும் அந்த காலத்துல உண்மையா உழைச்சவங்க அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மறுக்கப்படும் போது எமோஷனலா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, படிச்சிடும். தெய்வம் ஒண்ணும் வேலை செய்யாது. தெய்வத்துக்கு வேலையே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு சில விஷயம் நடந்துச்சுன்னா எமோஷனல் ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா வாக்கின் வலிமை அது யாராலுமே எதை செய்ய முடியாது. ஐயா நம்ம சொல்லுவோம்ல, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது சொல்லிட்டு, சொல்லலையும் படக்கூடாது, சொல்லலையும் படக்கூடாது. வார்த்தை வந்துச்சு அப்படின்னா வார்த்தைக்காக கட்டுப்பட்ட வார்த்தை வாழ்க்கையே நம்ம மரபு கலாச்சாரம் தான். வாக்கு கொடுத்தாலும் தவற மாட்டாங்க. இப்போ இன்னையும் நம்ம ஒரு பொலிட்டிக்கலா ஒரு சில விஷயம் சொல்லுவோம். என்னென்ன பெரிய பெரிய எல்லாம் ஊழல் பண்ணிடுறான், எல்லாம் பண்ணிடுறான், அவன்லாம் சொகுசா தான் இருக்கிறான். ஆனா நம்ம ஊர்லயும் கொடுத்து வாக்கு காப்பாற்றுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உயிரையே மாற்றிக்கொள்ள ஒரு தன்மை இங்க உண்டு. ஏன்னா வாக்கு கொடுத்துட்டோம், செயல்படுத்த முடியாம போயிடுச்சு, வருஷத்துலயே போயிடுவாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை உண்டு. முந்தி படத்துல அதை காட்டுவாங்களா சாமி? ஆமா, ஐயோ வாக்கு கொடுத்துட்டோம்னா அவர் மரண படுக்கையில படுத்த மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. ஏன்னா அவ்வளவு வலிமையான விஷயம் அது. அது உங்க எண்ணத்தை செயல்படுத்துறது ஐயா. உங்களுக்கு இருக்கிற கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு வரதுக்கு வார்த்தைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் அபசகுணமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, நல்ல வார்த்தையை பயன்படுத்துறதா இறைவனுடைய பேரை அப்பப்போ உச்சரிக்கணும்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு எந்த இறைவன் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த இறைவனுடைய திருநாமத்தை அவ்வப்போது ஏதோ ஒரு சாண்டிங் மாதிரி பண்ணே வந்தீங்கன்னா அது பிரபஞ்சத்தோட லிங்க் ஆகி அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தெய்வத்துக்கு போய் ரீச் ஆகி திரும்ப அவருடைய பலன் வந்து முழுமையா கிடைக்க ஆரம்பிக்கும். சில பேர் ராம ராம ராமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க, சொல்லுவாங்க, எழுதுவாங்க, செய்வாங்க, அந்த எண்ணெயில செலுத்துவாங்க, ஒவ்வொருத்தர் சாண்டிங் பண்ணே இருப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருப்பேன், கையில் இப்படி வந்து ஜபமாலையை வச்சுட்டு அவங்க பாடி ஒரு சொல்லி செய்வாங்க. தப்பு கிடையாது. எந்த இறைவனுக்கு உங்களுக்கு பிடிச்சாலும் அந்த விஷயத்தை செய்யுங்க. ஆனா வார்த்தைகளுக்கு வலிமை ஒன்று புரிஞ்சுங்க. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, வார்த்தைகளுக்கு வாக்கு பலிதம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சில ஜாதகத்துல அமைப்பு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், அப்பா இவர்கிட்ட போவே கூடாது. ஏன்னா அவர் இயல்பாகவே அந்த விஷயம் வேலை செய்யும். ஏன் அவருக்கு பெரிய பூஜையோ பரிகாரமோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சில ஜாதக அமைப்புகளுக்கு தன்னாலேயே சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாயிடும். அப்போ சராசரி மனிதனுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. வார்த்தைகளுக்கும் எண்களுக்கும் அதிர்வலை உண்டு. இப்ப ஒண்ணும் இல்லை, அப்ப சாதாரண விஷயம். இப்ப இந்த இடத்துல ஓம் அப்படின்னு இப்ப எழுதிட்டு வச்சுங்களேன், இங்கேதான் இருக்கும், எங்கேயும் போகாது. இந்த பிரபதம் தன்னுள் அதை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கும், எங்கேயுமே போகாது. அதை நம்ம இவரை கிரியேட்டர்னு சொல்றோம். கிரியேட்டர் நீங்க தான் உருவாகுறீங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சில சமிக்கை நம்ம தான் கொடுத்து அனுப்ப அதை ரிசீவ் பண்ண வருவோம். இப்போ ஒண்ணும் இல்ல, விக்கிபீடியா போனீங்கன்னா அது ஓப்பன் சோர்ஸ் தானே வச்சுங்களேன். நம்ம கொடுக்குற இன்புட் அதை எடுத்துக்கும், அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். அதே மாதிரிதான் நீங்க இங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் பிரபஞ்சத்துக்கு போய் திரும்ப உங்களுக்கு வரும். அப்போ உங்களை வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு, எண்ணங்களுக்கு வலிமை உண்டு, நீங்க எழுதுகின்ற எழுத்துக்கள் வலிமை உண்டு. அப்ப நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுமே இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல் உண்டு. பேசும்போது நல்ல வார்த்தையை பேசுங்க, மற்றவங்களை வாழ்த்து தெரிவிங்க, நன்றி தெரிவிங்க. இந்த வாழ்த்தும் நன்றியும் உங்களை வாழ வைக்குமானா நிச்சயமாக வாழ வைக்கும். இப்போ ஒரு அன்னதானம் போடுறீங்க, வயிறார வாழ்த்துனாலே பெரிய விஷயம். உணவுன்ற விஷயத்துக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுத்தோம்? திருமணத்துக்கு எதை தாண்டி எல்லா செலவை தாண்டி நம்ம பிரதானமான இருக்கக்கூடிய விஷயம் அப்பா வர்றோம் வயிறார சாப்பிட்டு போகணும், நிம்மதியா இருக்கும், சாப்பிட்டு போகணும், அப்பா அது ஒண்ணுதான் திருப்தி விட விஷயம். அப்ப போதும் ஒரு விஷயமே எங்க உணவு தானே வருது. அப்ப அந்த வாழ்த்து எண்ணங்கள் அப்ப அது எங்கிருந்து வருது? வாயில் தான் வந்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அவன் ஆழ் மனுஷன் வரணும். அப்ப அது எண்ணத்துக்கு வலிமை உண்டு, சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு, செய்யக்கூடிய செயல்களுக்கு வலிமை உண்டு, நீங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களுக்கு எண்ணம் உண்டு, அது ஒரு செயல்பாடு உண்டு. அப்போ இந்த 2ஆம் பாவத்தை நீங்க வலுப்படுத்தணும் அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்த சிக்கலுக்கு தீர்வு காணணும்னா ஜாதக அடிப்படையில் சொல்றோம், வாழ்வியல் அடிப்படையில் சொல்றோம், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நிறைய பேருக்கு நன்றி சொல்லுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க.
பாராட்டுங்க, சூப்பரா பண்ணிட்டுப்பா, அற்புதமா இருந்துச்சுப்பா அப்படின்ற விஷயத்த அடிக்கடிக்கு பயன்படுத்துங்க. அப்ப அற்புதமான விஷயம் அற்புதமான விஷயம் அற்புதமான விஷயம் போது என்ன ஆகும், அது பிரபஞ்சம் போயிட்டு உங்க வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்கும். இப்ப நீங்க என்ன சொல்ற, சுகமே சூழ்கன்றீங்க. சுகமே சூழ்க, இது உங்களுக்கு எனக்குன்னு இல்ல, வாழ்க வளமுடன் சொல்றோம், உங்களுக்கு எனக்கு தான் சொல்றோம், எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். அப்ப அந்த பிரபஞ்சத்தை நீங்க அதிகமான அந்த வார்த்தைகளை பயன்படுத்த 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 என்ன ஆகும், அது ஒரு ஆறா சக்கரம் மாதிரி என்ன ஆகும், உங்ககிட்ட வந்து கவசம் மாதிரி காப்பாற்றும். அப்ப ஒரு துன்பமான விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு முதல்ல தடுக்கிற அணைய யார் இருப்பாங்க, இவன் தான் நிற்பாங்க. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது வார்த்தைகளை மென்மையாக பயன்படுத்தும் போது நல்ல விஷயம் நடக்கிறதா முன்னோர்கள் சொன்ன வாக்கு. நிச்சயம் அந்த புறம் பேசுறாங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப ஒஸ்ட் நிலைமை போறத பார்த்துட்டு இருக்கோம் சார். வாழ்க்கை அடுத்தடுத்து போகும்போது ஒண்ணுமே இருக்காது ஐயா. இன்னைக்கு நல்லா இருக்கும், இங்கிருந்து அங்க சொல்லிடுவாங்க, அங்கிருந்து இங்க சொல்லிடுவாங்க, அது ஒரு பெரிய விஷயமா நினைப்பாங்க. அப்பா நான் இந்த மாதிரி சாதிச்சுட்டேன், அது ஒரு பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, இன்னர் பாலிடிக்ஸ் போயிடுவாங்க. இன்றைக்கு நல்லா இருக்கும், ஆனா அவங்க வருங்கால வாழ்க்கை நல்லா இருக்காது. இன்னொன்னு அது தலைமுறையா பாதிக்கக்கூடிய விஷயம். இங்க எந்த செயலாக இருந்தாலும் அது எந்த பிரிவோடு நிற்கக்கூடிய விஷயம் இல்லை. 7 தலைமுறைக்குன்றாங்கல்ல, அதுதான் 16 லோகம் சொல்றோம் இல்லையா. நீங்க 16 லோகத்துல ஏதோ ஒரு ஜீவராசியா பறக்கும் போதும் இதோட தன்மைகளுக்கு வருமானம் வரும். நம்ம ஒரு சில விஷயத்த பார்க்கும்போது மனசு கலங்கும், அப்புறம் யோசிப்போம், சரி ஏதோ ஒரு செயல் அங்க நடந்தால்தான் அவர் இந்த மாதிரி இருக்காரு, நம்ம ஒண்ணு கடவுள் கிடையாது காப்பாத்துறதுக்கு, இறைவா அவனை நல்லபடியா பாத்துக்கோ அப்படிதான் சொல்றோம். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு இறந்து போற நபரை பார்த்தா யாரா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்மா சாந்திட்டோம் சொல்லுவோம், இயல்பா சொல்லுவோம், மனசுக்குள்ள ஒரு வார்த்தை அது, நல்லபடியா இருக்கட்டும்பா, இனிமேல குடும்பத்தை இறைவனை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ இந்த குடும்பம் நட்டால் நின்று போச்சேப்பா, அவர் போயிட்டாரு, இந்த குடும்பம் எப்படி இருக்கிறதுக்கு அப்புறம் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்த விடாது. இறைவன் இந்த குடும்பத்தை காப்பாற்றட்டும். என் கூட கார்ல வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் பண்ண சொல்றாங்க, ஐயோ அந்த ஜீவன் பொழைக்கணும் அப்படின்னாரு, நல்லா இருக்கணும் அந்த ஜீவன் பொழைக்கணும் அப்படின்னாரு. உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டு போனேன். உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் பிரபஞ்சம், நீங்க தான் பிரபஞ்சம், அண்டத்துல பிண்டத்துல உள்ளது. அவரோட தனியா ஒண்ணு இயங்கல, தெய்வம் தனித்தனியா இயங்குனதா, எல்லாம் நம்ம சுத்திதான் இருக்குது, நம்மளோட கலந்துதான் இருக்கு. அப்ப நீங்க செய்யக்கூடிய செயலும் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் வலிமை உண்டான 100% வலிமை உண்டு. திரும்ப சொல்றேன், என்ன அலைகள்லயே நீங்க வந்து இறைவனை வணங்கலாம். அந்த காலத்து சித்தர்கள் அப்படிதான் பண்ணாங்க, காடு மலையில உட்காந்து கோயிலுக்குள்ள சுத்தினாங்க, எங்கேயும் கிடையாது, இருக்கும் இடத்துல இறைவனை வர வச்சாங்க, நல்ல வார்த்தைகளை சொன்னாங்க, வாழ்த்தி அமிச்சாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் வரும், நல்லா இருப்பா போயிட்டு, நல்லா இருப்பா போயிட்டு. இவ்வளவுதான் விஷயம். நன்றி செலுத்துங்க, அடுத்த செய்யற செயலுக்கு எதுவா இருந்தாலும் நன்றி செலுத்துருங்க. அந்த நன்றியும் வாழ்த்தும் உங்களை வாழ கண்டிப்பா உங்களை மட்டுமே இல்ல, உங்க குடும்பத்தையே சேர்த்து வாழக்கூடிய தன்மை இந்த நன்றிக்கும் வாழ்த்துக்கும் உண்டு. அப்ப வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நல்ல விஷயம் இருந்தா எல்லா நல்ல விஷயம் நடக்கும். நிச்சயமா இது நம்மளுக்கு சொல்றோம், இதை நம்ம தலைமுறைக்கு கத்துக் கொடுத்துட்டு போறோம், நம்ம பொறுப்பு தானே. கண்டிப்பா தலைமுறையா விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துப்பா, எமோஷனல் ஆகாத, வார்த்தையில கவனம் வேணும், வார்த்தை விட்டா திரும்ப வாங்க முடியாது. எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான், எதை ஒன்னா அள்ளிலாம்பா, ஆனா வார்த்தையை செதற விட்டுனா திரும்ப அள்ள முடியாத ஒரே விஷயம் என்னன்னா இதுதான். சுட்ட வருன்னு சொல்லிட்டான் வள்ளுவன் பெருமான். எவ்வளவு உணர்ந்திருப்பாரு. இன்னைக்கு நடக்கிற விஷயத்த அன்னைக்கே ஒரு காதலானத்துல கணிச்சு அவ்வளவு அற்புதமா இருந்தாரு. எல்லா விஷயத்தையும் அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா நாவினால் சுட்ட வடுன்ட்டாரு, அது ஆறாதுன்ட்டாரு. நீ என்னதான் அதுக்கு மருந்து போட்டு என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட இந்த புண்ணு ஆறிடும், இந்த புண்ணு ஆறாது. அப்ப அதை தவிர்த்துட சொல்றாரு. அப்ப தவிர்த்துட்டாவே உங்களுக்கு இயல்பாக நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க நல்ல வார்த்தைகள் பண்ணும்போது என்ன, உங்க பிரபஞ்சத்துக்கு மேல போயிட்டு திரும்பவும் அது நல்ல விஷயமா தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ வார்த்தைகளில் கவனம் வேண்டும். 2ஆம் பாவம், அதாவது தனம் குடும்பம் நல்லா இருக்கும்னா இந்த 3வது விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ஒரு பொருளாதார சந்தை சிக்கல் வராது. எனக்கு இல்லைன்னு சொல்றதை விடுங்க. எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல இப்படிதான் லைஃப் இருக்கும். ஒரே மாதிரி சீரா லைஃப் போறதுக்கு யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. அப்ப அதை தாங்கிக்கிற பக்குவத்தை தான் நம்ம இறை வழிபாட்டில் செலுத்துறோம், ஒழுக்கத்தை செலுத்துறோம். வந்துடும், கண்டிப்பா வரும், நடந்துடும். நிச்சயம் நடக்காம போவாது, நிச்சயமா வந்துடும். நம்ம செஞ்ச விதைக்கு அது எப்படி வராம இருக்கும், வந்தே தீரும். அது இன்னும் நாளைக்கு வரப்போகுது அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லினே வந்தீங்கன்னா நிச்சயமா நடந்துடும். இன்னும் வரலையே, நடக்குமான்னு தெரியல, எவ்வளவு எஃபர்ட் போட்டோம் பார்ப்போம் அப்படின்னா அது பார்ப்போம் ஆயிடும். நம்ம நிறைய பேர் சொல்ற விஷயம் தான், இறைவன்கிட்ட போயிட்டு உண்மையிலே சொல்லி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போடாதீங்க. பரிகாரம் பண்ண நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஐயா நீ இதை செஞ்சு ஊத்தா பண்ணணும், அது செய்யக்கூடாது. அதுக்கு பேர் பரிகாரம் கிடையாது. இறைவன்கிட்ட போயிட்டு எம்ஓஎஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள்ள ஒழிக்கணும், செயல்பாடுன்னு வரணும். நீங்களும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா வார்த்தைகளை கவனம் வேண்டும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக மென்மையான வார்த்தைகளை பேசுங்க. சாமி இவ்வளவு சொல்லிட்டீங்க, சரி நான் வாழ்க்கையில நல்ல வார்த்தையை பேசுறேன், இன்னைக்கு முடிவு பண்ணிக்கிறேன், நெகட்டிவா பேச மாட்டேன், இதுக்கு மேல வேற என்ன செய்யணும் நான் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாமி, எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. அற்புதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயம். வாழ்க்கையில பல அற்புதங்கள் நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதலாக நடக்கக்கூடிய விஷயம். எல்லாருமே அதை பயன்படுத்துறாங்க. என்றாலும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய மக்கள் எல்லாமே வாழ்வியல் ஒரு அங்கமா வச்சிருக்காங்க. மௌனம் தான், வேற என்ன இருக்கு.
மௌனம்னா நீங்க இருப்பீங்களா 15 நாள் மௌன விரதம் இருக்கீங்க? மௌன விரதம் பல விஷயத்தை கொடுக்குங்க. உங்களை உணர வைக்கும். முதல்ல நீங்க யாரும் தெளிய வைக்கும். உங்களுக்கு பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். ஒரு சில கேள்வி நம்மளுக்கு கடைசி வரைக்கும் விடையே கிடைக்காது இல்ல, அந்த கேள்வியில நான் மௌன விரதம் இருக்கும்போது கண்டிப்பா இருக்கும். உடல்ல இருக்கிற ஆராசீரம் அது ஒன்று ரெண்டு விஷயம்லாம் அதுல வந்து பலன் கிடையாது. பலன்னு ஒரு விஷயமே பார்க்க தேவையில்லை. நீங்க அது உள்ள நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சு வேற லெவலில் இருக்கும். இப்போ நம்ம நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த சொல்றோம், சரி ஓகே. அடுத்த கட்டமான விஷயத்துக்கு அனைத்தையுமே அடையக்கூடிய ஒரு விஷயம் நடக்குன்னா மௌனம். இறைவன் எப்பவுமே வந்து அப்படியே அமைதியா இருப்பார். அமைதி தான் உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய விஷயம் மௌன விரதம். அது நம்ம இன்னொரு சொன்னாங்க மௌன விரதம் அப்படின்னா. உண்ணாவிரதம் கேள்விப்பட்டிருக்கோம். மௌன விரதம், விரதம்னாலே சாப்பிடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படின்னு இது வந்து மௌனம். பேச்சை குறை, மூச்சை கவனி. பேச்சே இருக்க தேவையில்லை. அப்போ ஒரு மூச்சனை கவனிச்சு அமைதியாக இருந்தீங்கன்னா எனர்ஜி லெவல் அதிகமாகும். உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி லெவல் சேமிக்கப்படும். ஓடிக்கொண்டே இருக்குது இந்த உடல். எல்லா பாகமே எல்லா விஷயமும் நடந்து கொண்டே இருக்குது. மிஷின் ஓடினே இருக்குது. அது நான் ஸ்டாப் கிடையவே கிடையாது. ஒருத்தர் நிற்க வைக்கணும், அதுக்கான நேரத்தை கொடுக்கணும். அப்போ அது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும். அதுதான் சொன்னால் மௌன விரதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு 15 நாள் மௌன விரதம் இருந்தீங்களே, உங்க அனுபவம் அது பெரிய அனுபவம். அதெல்லாம் ஒரு வார்த்தையில விவரிக்க முடியாது. நான் முதல்ல 2 நாள் இருந்தேன், அப்புறம் 4 நாளாக மாற்றினேன், அப்புறம் 1 வீக்காக மாற்றினேன், அதுக்கப்புறம் சரி 15 டேஸ் மாற்றணும்னு மாற்றினேன். 2 நாள் தான் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 5 நாளைக்கு அப்புறம் என்னால் பேச முடியல. அதான் உண்மையான விஷயம். பேச்சு சரியாக வரல, வேற மாதிரி நிலை கொண்டு போயிடுச்சு. உண்மை ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. எல்லா மனிதருக்குமே பிரச்சனை தன்மை உண்டு. அவன் ஒரு லெவலுக்கு தகுந்த மாதிரி அதோட விஷயங்கள் உண்டு, அது இயல்பு தானே. ஆனால் அதையும் கடந்து நிற்கணும் அப்படின்னா இந்த மௌன விரதத்துக்கு அவ்வளோ ஒரு வலிமை உண்டு. அற்புதமான ஒரு அனுபவம் அது. நீங்கள் அதை அனுபவிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு 15 டேஸுக்கு ஒன்ஸாவது ஒரு நாளாவது மௌன விரதம் இருங்க. சப்போஸ் அது முடியலையா, அன்றைய தினம் இன்றைய நாளில் ஒரு அரை மணி நேரமாவது மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக இருங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அமைதியாக இருந்து பாருங்கள். பேச்சை குறைங்க. உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி உள்ள டெவலப் ஆகுது பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி உங்களை விட மற்றவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். அவங்கள்ட்ட போய் நல்லா இருப்ப பண்ணி போயிட்டு வாப்பான்னு சொல்லி அந்த மௌன விரதம் மற்ற எல்லாம் முடிச்சுட்டு அவனை வாழ்த்தி பாருங்க. 100% வேலை செய்யும். 100% வேலை செய்யும். இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ வலிமை எனர்ஜி பிரபஞ்சம் கொடுத்து வச்சிரும். எப்போ பேசுவாரான ஒரு வார்த்தை காத்து நிற்போம்ல, ஒரு வார்த்தை பேசலாம் திருவாக்கா இருக்கும். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாகி 6ஆம் லெவல் சூப்பராக இருக்கும். அப்படியே பார்க்கும்போது 4, 5 ஃபீட் 6 ஃபீட்டுக்கு 6ஆம் லெவல் இருக்கும். அது சித்தர்கள் மகான்கள் அமைதியாக தனிமையாக எடுத்து உட்கார்றதுக்கு காரணம், தனிமையாக இருந்து போய் விரதம் காரணம்லாம் இதுதான். அந்த 6ஆம் லெவலில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே வந்து ஒரு வாழ்த்து கொடுக்கும்போது அது நடந்தே தீரும். இது நீங்கள் மற்றவர்கள் செய்யணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கலாம். அரை மணி நேரம் நீங்கள் மௌனமாக இருந்து டெய்லி ½ hour அமைதியாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பேராற்றல், இறை பேராற்றல், பிரபஞ்ச ஆற்றல் பெருகும். நல்ல சிந்தனை வரும். அடுத்து நம்ம என்ன செய்யலான்ற விஷயத்துக்கு உள்ளுடன் சொல்லி காமிக்கும். இதனை செஞ்சால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும். அந்த சொல்ல செயல்படுத்தும் போது வாழ்க்கை உங்களுக்கு வளமாகும். மௌனம் மிகப்பெரிய ஒரு பரிகாரம். எல்லா பரிகாரத்தோட எக்ஸ்ட்ரீம் பரிகாரம் நான் சொல்லுவேன். அப்போ எந்த பிரச்சனை தாங்க முடியலையா, அமைதி எதுவுமே முடியலையா, நல்ல நீரில் எங்கே இருக்கோ, எங்கள் குருநாதர் ஒருத்தர் சொன்ன ஒரு பரிகாரம் அது. உண்மையில அனுபவ பரிகாரம். இப்போது கிரகநிலை சரியில்லை, ஒரு விஷயம் பிரச்சனை இருக்குது, ரொம்ப டென்ஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயம் செயல்பட முடியல அவரால். என்ன எல்லாமே முடங்கி போச்சு அப்படின்னும் போது அவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா, நல்ல நீர்வீழ்ச்சி அங்கே போய் பார்க்க சொன்னார். நல்ல நீர்வீழ்ச்சி போக சொன்னார். ஏதோ நீர்வீழ்ச்சிக்கு போங்க. அங்கே போய் அமைதியாக உட்காந்து அந்த சத்தம் ஒன்று கேட்கும், சவுண்டு, எது நீர் போகிற சவுண்டு. அந்த நீர் போகிற சத்தத்தை கேளுங்க. அவர் சொன்னார், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கடந்து போவாங்க, அதில் ஓம் என்ற வார்த்தை இருக்குன்னு சொன்னார். சலசலசலசம் தண்ணி ஓடும் ஆரம்பத்தில். ஒரு 10 நிமிஷம் கவனிச்சிங்கன்னா அது ரீங்காரம் எப்படி இருக்கும், ஓம் அப்படி தான் இருக்குமா அந்த தண்ணியோட விஷயம். அந்த வேவ்ஸை கவனிங்க. அமைதியாக இருந்து பேசாமல் இருந்து கவனிச்சிங்கன்னா பெரும் பிரச்சனை தவிர்க்கப்படும். இப்போ இது உதாரணமாக சொல்லுவோம். இப்போ நம்ம புரிதலுக்கு சொல்கிறோம், நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த ஊருக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு? கன்னியாகுமரி விவேகானந்த பாறைக்கு வந்தார்ல. என்ன பண்ணார்? ஆழ்நிலை தியானம் உட்காந்தாரா இல்லையா? ஏன் எங்கிருந்தோ வந்து இங்கே வந்து உட்கார என்ன விஷயம் இருக்குது? இங்கே காரணம் இல்லாமல் இது நடக்கலை. அவருக்கு அந்த விஷயங்கள் தத்துவங்கள் தெரியுது, இறைபக்தி இருக்குது, சிந்தனை இருக்குது, செயல்பாடு இருக்குது. எந்த வைப்ரேஷன் கிடைக்கிற விஷயம் அவருக்கு தெரிந்திருக்கு. அதனால தான் விவேகானந்தர் பாறையில் வந்து அமைதியாக இருந்து தன்னுடைய எனர்ஜியை டெவலப் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ நம்மளை இயற்கையாகவே நம்ம சித்தர்கள் மகான்கள் குடியிலையும் கோயிலையும் எங்கே அமைச்சு வச்சான்? கோயிலில் ஒரு குளத்தை வச்சு வச்சான். புரியுது அவங்களுக்கு கான்செப்ட்? எல்லாமே பஞ்சபூத தத்துவம். அதில் அற்புதமான விஷயத்தை தரக்கூடியது மௌனம். எதில் சாதிக்க முடியல இல்லையா, மௌனம் வந்து சாதிக்கும். மற்றது சாதிக்கதோ இல்லையோ, நீங்கள் உண்மையிலே இப்போ நெருக்கமான நபர்கள் வச்சிங்களேன், ஒரு பேச்சு சொல்ல வரேன், உங்களுக்குள்ள ஒரு ஊழல் ஏற்பட்டுச்சு, சின்ன சண்டை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்கள்,
உண்மையான நட்பு ரொம்ப நாள் பேசாமல் இருக்க முடியாது. உண்மையான நட்பு ரொம்ப நாள் நீண்ட காலமாக பேசாமல் இருக்க முடியாது. எப்படியோ ஒரு வகையில் தவிர்த்துட்டு ஒரு சரணாகதி அறிஞ்சிட்டு வாங்கம்மா, நான் பண்ண தப்பு தான், தப்பே பண்ணலாம் விட நான் செஞ்ச தப்பு தான், நீ என்கிட்ட பேசணுன்ற லெவலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மௌனம் உங்களுக்குள்ள இருக்கிற பேராற்றலை கொண்டக்கூடிய மிகப்பெரிய விஷயம். எல்லா நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துங்க. என்னால் வாரம் போல இருக்க முடியாது, ஒரு நாள் முடிக்க முடியாதுன்னா தினமும் ஒரு 15 நிமிடம் டைம் பார்த்துங்க, அமைதியாக உட்காந்துருங்க, பேசாதீங்க, மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, எந்த வைப்ரேஷன் கிட்ட இல்லாமல் பார்த்துங்க. நம்ம இன்னும் ஜாதக ரீதியாக ஒரு சில பரிகாரம் சொல்லுவோம். ஏன் ரொம்ப வேடிக்கையாக இருக்க மக்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ராகு பகவான் ஆக்டிவேஷன் பண்ண சொன்னால் இந்த பரிகாரம் தான் சொல்லுவோம். என்ன சொல்லணும்னா, எல்லாம் லைட்டாக போட்டு இருட்டில் போய் உட்காருங்க. ராகுன்னா இருட்டு. ஒரு ராகு பகவானுடைய விஷயம் என்னென்னா, அமைதியாக ஒரு ½ ஹவர் இருட்டு ரூமில் போய் உட்காந்து வாங்கன்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரு பரிகாரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு விஷயங்கள் உண்டு. அப்படி வரும். அப்போ வந்து இந்த பிரபஞ்ச பேராற்றல் இருக்கக்கூடிய தன்மைகள் நம்மளுக்கு உண்டு. அப்போது அந்த மௌனம் நிச்சயமாக இருந்து பாருங்கள். இந்த பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்கக்கூடிய மௌனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். அது தெரியாத ஆட்கள்லாம் கிடையாது. ஆனால் அதை உணர்ந்து பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம காந்தியடிகள் வந்து என்ன பண்ணார், நடைப்பயணம் போய் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அகிம்சை வழியில் போராடினான்னு சொல்கிறோம். அகிம்சைன்னா அமைதியாக இருந்து எதை பற்றி பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து சாதிச்சாருன்னு சொல்கிறோம். அது அந்த காலம் இருந்துச்சு. ஓகே, ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னதாகவும் ஒரு இல்லாமல் உண்டு. எல்லாமே அந்தந்த காலத்தில் நடந்த விஷயம். பட் நம்ம உணரணும். இன்னொருத்த சொல்லிட்டான்றதுக்காக அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அதை உணருங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது 15 நிமிஷமாவது அமைதியாக உட்கார்ந்து பழகி பாருங்க. உங்க மூச்சை கவனிச்சு பாருங்க, வெறுங்காலம் நடந்து பாருங்க, அமைதியாக உட்காருங்க. உங்களுக்குள்ள ஒரு சில பவர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க ஆறா விழிப்பு நிலை அடையும். அப்போ விழிப்பு நிலை அடையும் போது கிரகங்களுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புகள் ஏற்படும். அப்போ பெருமளவு துன்பத்திலிருந்து விடுபட்டுருவீங்க. கர்மா குறையும். அதனால வாசகர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். மௌன விரதம் இருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இருங்க, இல்லை தினமும் ஒரு அரை மணி நேரமா இருங்க. இப்போ இதை வந்து ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா உண்மையிலே கர்மா குறையது மட்டும் இல்லை, உங்க பொருளாதார சார்ந்த சிக்கல்களுக்கும் தீர்வு ஏற்படும். ஆமா, யோசிக்கிறப்ப தான் தெரியும் நம்ம எதில் அன்னெசரியா செலவு பண்றோம், எதில் நெசசரியா செலவு பண்றோம், எதை குறைக்கணும், எதை கூட்டணும். அந்த சிந்தனை நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கும், நல்ல எண்ணங்களை கொடுக்கும். இந்த வழியில போனால் நமக்கு நடக்கின்ற ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ட்யூஷன் பவர்ன்றது உங்களுக்குள்ள உள்ளுணர்வு வேலை செய்ய ஆரம்பிக்க தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். அப்போ தெளிவான முடிவு எடுத்து செயல்படும் போது நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். மௌனம் மிகப்பெரிய வரம். இப்போ நம்ம கடவுள் ஏன் கல்லாலான சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் காரணம் சும்மா இல்லை. அமைதியாக இருக்கும்போது பல விஷயங்கள் பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகிற உணர்த்ததுக்காக தான் ஒரு சில செயல்பாடுகள் ஒரு சில இடத்துல நடக்குது. இன்னி வரைக்கும் நடக்குது. ஒரு சில கோயிலில் போனீங்கன்னா பின் பாயிண்ட் சைலண்ட்னு நேதி இருக்கும், பேசவே கூடாது. அந்த இடத்துல போயிருக்கேன். அங்கே உள்ள எல்லைக்கு போகும்போது சொல்லிடுவாங்க, அந்த எல்லைக்கு போகும்போது. பட் நம்ம ஏன் அப்படி சொல்லுவாங்க சொல்லிட்டு அப்போ சின்ன வயசு தெரியாது. இதில் ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியுது மௌனத்துக்கு இவ்வளோ பெரிய வலிமையான்னு. இருந்து பாருங்க, அனுபவிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் மாறிய தீரம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வருவீங்க. இதை சொல்லுவாங்க, நெகட்டிவ் வார்த்தைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த வார்த்தையை உங்கள் வாய்ந்து வராது. ஏன்னா அந்த தேவைகளை அதை பூர்த்தி செஞ்சிடும். தயவு செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாளாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் இருந்து பாருங்கள். ஒரு ½ டே இருந்து பாருங்கள். சின்னதாக ஒரு நாளில் அரை மணி நேரம் இருந்து பாருங்கள். பழகிட்டீங்கன்னா உங்களை அதை வேற லெவலில், அது ஒரு அடிக்ஷன் தானே சாமி, அது ஒரு மாதிரி போயிடும். அது உள்ளுக்குள்ள ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் சராசரி மக்கள்கிட்ட போகிறது இல்லை. சித்தர்கள் கனெக்ட் ஆவாங்க, ஞானிகள் கனெக்ட் ஆவாங்க, இறை சிந்தனை அதிகரிக்கும், கேட்டது கிடைக்கும். பிரபஞ்சம் அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, நல்ல விஷயம் தான் கேட்பீங்க, கேட்டது எல்லாமே கிடைச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எண்ண பதிவுகள் மேலே போய் சேர்ந்து அள்ளி அள்ளி கொடுக்கும். நம்ம சொல்லுவாங்கள்ல, ஒரு சில தேவதை கும்பிட்டா அதை எடுத்து கொடுத்துருவாங்க, அதை எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் தூரம்லாம் போகாதீங்க. நீங்கள் உண்மையிலே மௌனம் இருந்து அந்த சமயத்தில் உறுதியாக இருந்து ஒரு சில சங்கல்பத்தை, ஒரு சில தேவதைகளை, ஒரு சில தெய்வத்தை எனக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னு உட்காந்துட்டிங்கன்னா அது செயல்படுறதுக்கு வந்தே தீரும். நம்ம அதனால தான் அடிக்கடிக்கு என்ன பண்ணுறோம், பரிச்சாட்டம் இல்லை, மற்றவங்க உணர்த்துறதுக்காகவும் சரி, நம்முடைய ஆறாளவில் சரிப்படுறதுக்காகவும் சரி, ஒரு சில கர்மவினை விளக்கத்துக்காகவும் சரி, கண்டிப்பாக மௌன விரதம் இருப்போம். அனைவருமே இருப்பது நல்லது. இது வந்து இப்போ உடம்பு செல்லாமல் தேவையில்லை, உடல் ஆரோக்கியமாக இருக்கு. எல்லாருமே இதை பயன்படுத்தும் போது நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்கும் முக்கியமானது பொருளாதாரம், அதுக்கப்புறம் தான் இறைஞானம். இந்த பொருளாதார சிக்கல் தீர்வதற்கு இந்த மௌன விரதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுத்தே தீரும். கொடுத்து கொண்டிருக்கிறது, நாளையும் கொடுக்கும். செயல்படுத்தி பாருங்க, அனுபவமே உண்மை. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. நன்றி.